நம்ம இன்னைக்கு புரோக்கோலி பொரியல் செய்ய போகிறோம். புரோக்கோலி எடுத்து கழுவி சும்மா திட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உளுத்தம்பயிர் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு கடலைப்பயிர் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பயிர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்படியே நறுக்குன்னா பூண்டு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்து, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 மிளகாய், ஒரு வெங்காயம் இதுக்கு போதும். உங்களுக்கு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க. கொஞ்சம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வறுத்தரலாம். எனக்கு தக்காளி பழத்துக்கு அப்படியே பெசிஞ்சு ஒரு கைப்பிடி தக்காளி பழத்தை பெசிஞ்சு வச்சுக்கலாம். திட்டமாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு புரோக்கோலியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 25% தான் இதை வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக வைக்க போகல. இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல. நம்ம வெறும் தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம்ல. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். தேங்காய் பூ சேர்த்துட்டு அப்படியே சும்மா லைட்டாக வைக்கிட்டு விடுங்க. 2 புரோக்கோலி வாங்கி நான் குட்டி வெட்டிக்கிறேன். 2 முட்டை உடச்சி வச்சுக்கலாம். நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டிடுவோம். அவ்வளோதான். எல்லாம் சத்தும் இல்லை இருக்குதுங்க. புரோக்கோலியில் இருக்கிற காய்கறியிலே அதிகமாக சத்து நிறைந்தது இந்த புரோக்கோலி. இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் இதில் எல்லா சத்தும் இந்த புரோக்கோலியில் அடங்கியிருக்கு. அவ்வளோதான். ரொம்ப இது வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான். எனர்ஜி ஊற்ற தேவையில்ல. இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. தக்காளி, வெங்காயம் வதங்கிடணும், பச்சை மிளகா வதங்கிடணும். இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறோம், 2 முட்டை உடச்சி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். அப்படியே ஒரு கப்பில் போட்டு நம்மான்னு சாப்பிட்லாம். 2 நிமிஷம் கைவிடாத அப்படியே வதக்கிட்டோம். இது மூடியெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கவே இல்லை. இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், என்ன சூப்பரான, சுவையான, அழகான, ஆரோக்கியமான புரோக்கோலி பொரியல் செஞ்சுட்டோம். மஞ்சத்தூள் நம்ம இதில் சேர்க்கல. மஞ்சத்தூள் சேர்த்தா இது வேறு கலரில் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்காத செஞ்சால் இந்த க்ரீன் கலரில் கிடைக்கும். இது கூட நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் மாறும். விருப்பம் வந்து மஞ்சத்தூள் போட்டுங்க, இல்லைனா இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2 இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி போட்டுக்கிறோம். இந்த முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். முட்டை எல்லாம் கலந்து இது அப்படியே வாயில் வச்சு கடிகள் முறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்கணும். வாயில் வச்சுக்குள்ளே மென்று சாப்பிட்ற பொருள் இது. தயவு செய்து புரோக்கோலியை வேக வைக்காதீங்க. அதிகமாக தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் இதை வதக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து வேக வைக்க சாப்பிட்றோமோ அவ்வளோ ஃபுல்லும் நம்மளுக்கு சத்து. இது நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு புரோக்கோலி பொரியல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.